Hello students, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 18th September shift 3 ஓட மேக்ஸ் क्वेश्चन தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்ல நீங்க பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் இருக்கு, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம சம்ஸ் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, the first question. The average number of scooters produced by D is what percentage more than the combined average of ABC? ABC ஓட combined average அப்படிங்கிறது D ல எவ்வளவு percentage அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் D ல வேல்யூஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, 500, 1400, 2400, 3400, 4000, 4000. அதுக்கப்புறம் இங்கே 10, 190, 250. இப்போ 4250 ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அதனால 4250 by 4. அடுத்தது இதே மாதிரி ஏபிசி 3 கண்டுபிடிக்கணும். ஏ வந்து 300, 800, 2000, 3000. அதுக்கடுத்து 180. இப்போ 3180. அடுத்தது பி ஓடது 420, 1300, 2000, 2900. ஓகே, 2900 இந்த வேல்யூஸ்ல ஆட் பண்ணோம் அப்படின்னா 10, 190. Zero 9 3. 3090. அடுத்து சிக்கு 300, 800, 1800, 2800, 2900. அடுத்தது 20, 80, 100, 170, 170 plus 80, 250. 05113. இப்போ 3180, 3190, சரி 3090, 3150. எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 0, 22, 4, 9, 9420 by 12. இப்போ நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம். இப்போ 4 இங்கே டினாமினேட்டர் 12 இருக்குது. இப்போ சேமாக கொண்டு வரக்கு மேலே இன்ட்டு 3 பண்ணிக்கலாம். இப்போ இன்ட்டு 3 பண்ணோன்னா 0, 5, 1, 7, 12750 மைனஸ் 9420 by 12. இது கூட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா 9420 by 12 இது கூட தான் கம்பேர் பண்ணுறோம். இன்ட்டு 100%. டினாமினேட்டர் 12 12 கேன்சல் ஆகிடும். 12750 9420 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0, 3, 3, 3. 33300 by 942. ஓகேவா? இப்போது எவ்வளோ டைம்ஸ் வர பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா இது நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு 900 இதை வந்து 30,000 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு 9 into 4னா நமக்கு 36 வந்துடும். ஓகேவா? 30க்கு மேலே போயிடும். அப்போது 9 into 3ஆக தான் இருக்கணும். ஓகேவா? இது கண்டிப்பாக 3 டைம்ஸாக தான் இருக்கணும். இப்போது 35.35%. இது டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்கும். நம்ம டிவைட்லாம் பண்ண வேண்டாம், அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, அடுத்த கொஷின். பைப் Q can fill a tank in 60 hours. Q வந்து 60 hours. R வந்து 45 hours ஒரு டேங்கை ஃபில் பண்ணுவாங்க. ஓகே, இப்போது இதுக்கு 180 எல்சிஎம் வச்சுக்கலாம். இப்போ 3 times 4 times அப்போ 2 பேரும் சேர்ந்து 1 ஹவருக்கு 7 hour கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, Q and பைப்ஸ் ஓப்பன் ஃபார் 6 hours. 6 ஹவர்ஸுக்கு 2 பைப்பு ஓப்பன் பண்ணி விட்றாங்க QRயும். அப்போது 6 hours. அப்போது 1 ஹவருக்கு 7 ஒர்க் அப்படின்னா 6 ஹவர்ஸ்க்கு 42 ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? அடுத்தது டபிள்யூங்கிற இன்னொரு பைப்பு ஓப்பன் பண்ணி விட்றாங்க. அது வந்து எம்டி பண்ணக்கூடிய பைப்பு. இது எவ்வளோ நேரம் அப்படின்னா மொத்தமாக 3 சேர்ந்து 24 hours ஃபில் பண்ணுறாங்க. ஓகே, Q + R - W எடுத்துக்கிற டைம் எவ்வளோ? 24 hours. எவ்வளோ ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா ஹாஃப் லெவல் மார்க் அப்படின்னா 90 ஆகணும். ஓகே,
டோட்டல் ஒர்க் 180 அப்படின்னா ஹாஃப் மார்க்னா 90 தானே. இப்போ இங்கே 90 வரணும்னா எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட்டாக இருக்கணும்? 48 ஒர்க் கம்ப்ளீட்டாக இருந்தால் தான் 2 ப்ளஸ் பண்ணால் 90 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இங்கே கம்ப்ளீட் ஆன ஒர்க் வந்து 48, எடுத்துக்கிட்ட டைம் 24 hours. இப்போ QR வந்து 24 hours ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 24 into 7 மைனஸ் இதே 24 hours எக்ஸ் எவ்வளோ ஒர்க் பண்ணான்னு தெரியாது. இப்போ எக்ஸ்னு வச்சுக்கலாம். இங்கே 48. இப்போ 24 காமன் எடுத்தோம்னா 7 minus x equal to 48. கேன்சல் பண்ணோம்னா 2. இப்போ எக்ஸோட வேல்யூ 5. ஓகேவா? Q வந்து 3 ஒர்க்கு, R வந்து 4 ஒர்க்கு, W வந்து -5 ஒர்க்கு. நம்ம டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு வச்சுன்னா 180. அப்போது டபிள்யூடது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 180/5. இப்போ 36 ஹார்ஸ் வந்து ஒர்க் பண்ணால் W வந்து இந்த டோட்டல் ஒர்க்கையும் டோட்டல் இந்த டேங்கையுமே வந்து எம்டி பண்ண முடியும். அடுத்த கொஷின், ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 125 நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட்டு டேர்ம் டிவைடட் பை 2. இப்போது 126/2 63. இதுதான் ஆவரேஜ். The selling price of an article is ₹1792. எவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்னா 20% டிஸ்கவுண்ட் போக இருக்க அமௌண்ட். அப்போ இது வந்து 80% இருந்திருக்கும். மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து மைனஸ் பண்ணி வந்த வேல்யூ தான் இது. அப்போ 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ 80% அப்படின்னா 8ல் கேன்சல் பண்ண என்ன வரும்? 2 to 4. ஓகே, அப்போ 10% வந்து 2 to 4னா 100% எவ்வளோ வரும்? 2 to 40. அடுத்தது sin A sin B. இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ சேர்ந்துருக்கிறது எந்தெந்த ஃபார்முலாவில் இருக்கும் அப்படின்னா cos A plus B. cos A plus Bனா cos A cos B minus sin A sin B. இன்னொரு ஃபார்முலா வந்து cos A minus B. இதுக்கு வந்து cos A cos B plus sin A sin B. இப்போ இதில் sin A sin B வரணும் அப்படின்னா மைனஸ் பண்ணாதான் sin A sin B வரும். இப்போ இது வந்து ப்ளஸ் ஆகி இங்கே வேல்யூஸ் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் 2 sin A sin B. ஓகே, sin A sin B மட்டும்தான் கொஷினில் இருக்குது. அப்போ இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போகும்போது என்ன ஆகும்? 1/2ன்னு வரும். ஓகே, இப்போ 1/2 cos A minus B minus cos A plus B. இது செகண்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு இன்வெஸ்டட் 2 lakhs. ஃபஸ்ட்டு ஷேர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 18% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்போ 18. அடுத்தது 15% டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்போ இதுக்கு நெட் எஃபெக்ட் ஃபார்முலா போட்டோம்னா 18 minus 15 plus 18 into minus 15/100. ஓகே, இப்போ 3 minus 18 into 15 அப்படின்னா 270. 2 டிஜிட் பாயிண்ட் வச்சோன்னா 2.7. இப்போ 0.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அடுத்து எகைன் என்ன ஆகுது? 3% இன்க்ரீஸாக கம்மியாகுது. ஓகேவா? அப்போது ஆல்ரெடி 0.3 இருக்குது, இன்னொரு 3% கம்மியாகுது. இப்போது 0.3 into minus 3/100. இப்போ இங்கே என்ன இருக்குன்னா minus 2.7. 0.3 minus 0.3 அப்படின்னா minus 0.9 வரும். இன்னொரு 2 டிஜிட் இருக்குது, பாயிண்ட் வைக்கணும். ஓகே, இப்போது 0.009. அப்போது ஆட் பண்ணால் என்ன வரும்? minus 2.709 வருமா? லாஸ்ட் 2 டிஜிட் நமக்கு தேவையில்லை. -2.7 எடுத்தால் போதும். ஏன்னா 1 டெசிமல் எடுத்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. 2.7% மைனஸில் இருக்கனால டிக்ரீஸ். 2.7% டிக்ரீஸ். Next question. The side of the MNF parallelogram MNOP is produced to Q. Okay. ஒரு parallelogram. parallelogramனா opposite sides equal, opposite sides are parallel. இப்படி இருக்கும். இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா MN is extended to, இது வந்து M N O P. இப்போ MN எக்ஸ்டெண்ட் பண்ணி Q அப்படின்னு ஒரு பாயிண்ட் போடுறாங்க. அப்போ MNம் NQவும் ஈக்குவல். இதை எக்ஸ்ன்னு வச்சிட்டோம்னா இந்த வேல்யூவும் எக்ஸை தான் இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இது எக்ஸு, இங்கே ஒய்,
இந்த லைன் ஒய்யாக இருந்திருக்கும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா PQ intersects ON at R. ஓகே, ONங்கிற லைனை PQ வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. இப்படி இன்டர்செக்ட் பண்ணால் இது Rங்கிற பாயிண்ட். இப்போது Rங்கிறது ON என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இப்போ இதிலிருந்து நமக்கு MN வந்து OPக்கு பேரலல் அப்படின்னா NQவும் OPக்கு பேரலல் தானே. ஓகே, பேரலல் லைன். இப்போ நடுவில் இப்படி இருந்ததுன்னா அது வந்து டிரான்ஸ்வர்ஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்வர்ஸ் லைன் அப்படின்னா எந்தெந்த ஆங்கிள்ஸ்லாம் ஈக்குவலாக இருக்கும்? இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இதுவும் தீட்டாவாக இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகே, இது ஆல்ஃபானா இதுவும் ஆல்ஃபா தான். ஓகே, அப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். அதுக்கப்புறம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஓபியும் என்கியூவும் எக்ஸ் ரெண்டுமே சேம். சப்போஸ் டபுள் ஆங்கிள் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலர்னாலே நம்ம என்ன சொல்லலாம்? சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் ஒரு சைடும் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகே, அப்போது பை டபுள் ஏ சிமிலாரிட்டி ரெண்டு ஆங்கிளை மட்டும் எடுத்துக்கலாம். பை டபுள் ஏ சிமிலாரிட்டி. சிமிலாரிட்டி கண்டிஷன் படி ட்ரையாங்கிள் ROP is similar to triangle NRQ. இது சிமிலராக இருக்கனால அதோட சைட்ஸ் வந்து சேம் ப்ரொபோர்ஷனில் இருக்கும். எல்லா சைட்ஸுமே சேம் ப்ரொபோர்ஷனில் இருக்கும். இப்போ நமக்கு தெரிஞ்ச சைடு என்னது? OP NQ. இது ரெண்டு தான் நமக்கு வேல்யூ தெரியும். இதே தான் எல்லா சைட்ஸுக்கும் ஈக்குவலாக இருந்திருக்கும். இப்போ ஓபியோட வேல்யூ என்னது? எக்ஸு, என்கியூவோட வேல்யூ எக்ஸ். அப்போ 1:1. எல்லா சைட்ஸுக்குமே இதே ப்ரொபோர்ஷனில் தான் இருந்திருக்கும். அப்போ 1:1 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த கோன். ரேடியஸ் 3 units, slant height 3√2. ஓகே, அப்போது slant height ஸ்கொயர் ஈக்குவல் டு ரேடியஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹைட் ஸ்கொயர். இப்போ இங்கே வரும் 9 into 2 18 minus 9 equal to h square. So h square equal to 9, h ஓட வேல்யூ 3. நமக்கு வால்யூம் ஃபார்முலா என்னது? 1/3 pi r square, r வந்து 3 into h. h ஓட வேல்யூ 3. 3 கேன்சல் ஆகிடும். இப்போ 9 pi. இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இந்த கம்பெனி ACE. இதில் வந்து எவ்வளோ ஃபீமேல்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 25% அப்படின்னா 150. அடுத்தது 30%னா 210. அடுத்து இதில் 40%னா 10%, 85, 40%, 340. இப்போ ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 0, 10, 7. இப்போ ஆன்சர் 700. அடுத்தது 3a + 2b = 27. a³ + b³ ab கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இதை வச்சு ஃபஸ்ட்டு 3a + 2b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா நமக்கு ஃபார்முலாவில் ஸ்கொயர் வேணும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். 27 ஸ்கொயர். 27 ஸ்கொயர் 729. இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா 9a² + 4b² + 2ab. 2ab அப்படின்னா 6 × 2 12ab. ஓகே, இப்போ இதை அப்படியே வச்சுட்டு 12ab மட்டும் அங்கே கொண்டு போயிடலாம். இப்போ இதோட வேல்யூ 729 - 12ab தான் இருக்கும். ஓகேவா? 9a² + 4b² வேல்யூ. இப்போ அடுத்தது, இப்போ நம்ம கொஷினில் கொடுத்துருக்க வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா வந்து a³ + b³ = a + b into a² + b² + -ab. அப்போ இங்கே a³ b³ ஃபார்மேட்டில் என்ன இருக்குது? 3a³, அதான் 27 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2b³, இது வந்து 8b³ ஈக்குவல் டு, இப்போ என்ன ஃபார்முலா வரும்? 3a + 2b 9a² + 4b² மைனஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணால் 6ab. இப்போ எல்லாத்துக்கும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். இதுக்கு வந்து 1458, இதுக்கு 27. 9a² + 4b² அப்படிங்கிறது 729 - 12ab -6ab. இப்போ இங்கே 27 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 54. இப்போ 54 = 729
minus 18ab. Okay, இப்போ 18ab equal to 729ல 54 minus பண்ணணும். 729 54 minus பண்ணணும் அப்படின்னா 67 675. Okay, இப்போ ab யோட வேல்யூ okay, 18 into 7 65. சாரி, இங்கே வந்து நமக்கு ஃபைனல் ஆன்சர் 2ab வேணும். அதனால் இதை வந்து 9 into 2abன்னு எழுதிக்கலாம். 675. ஓகே, இப்போ 9th டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 75. இப்போ 2ab யோட வேல்யூ 75. ஓகே, அடுத்தது 4x² plus 9y² minus 12xy. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a² plus b² minus 2ab. அப்போ 2x minus 3y whole square. கீழே என்ன இருக்குன்னா 3y minus 2x இருக்குது. மைனஸ் காமன் எடுத்தால் 2x minus 3y. ஓகே, ஒரு 2x மைனஸ் இது கேன்சல் ஆகிடும். இப்போ மைனஸ் 2x minus 3y மைனஸ் உள்ள கொண்டு போனோம்னா 3y minus 2x. இது ஆன்சர். அடுத்தது ரூட் ஆஃப் சீக்கன் தீட்டா ப்ளஸ் சீக்கன் மைனஸ் தீட்டா. ஒன்று கண்டுபிடிச்சிட்டு அதே இதை இன்னொருக்கு யூஸ் பண்ணால் போதும். எப்போ சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா, அப்போ என்ன பண்ணலாம்? கீழே சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டாவால் மேலே கீழேயும் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ மேலே வந்து சீக்கன் தீட்டா ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். கீழே வந்து a மைனஸ் பி a ப்ளஸ் பி ஃபார்முலா படி சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அப்படின்னு இருக்கும். இப்போ இது வந்து சீக்கன் தீட்டா ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். கீழே வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ங்கிறது டேன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதில் ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ சீக்கன் தீட்டா பை டேன் தீட்டா ப்ளஸ் 1 பை டேன் தீட்டா. ஓகே, சீக்கன் தீட்டா பை டேன் தீட்டா அப்படிங்கிறது கொசீக்கன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா. ஓகே, இதே தான் வந்து சிமிலர்லி இதே தான் வரும். கொசீக்கன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா. ஏன்னா சிம்பிள் மட்டும்தான் மாறுது, ப்ளஸ் மைனஸ் மட்டும்தான் மாறுது, மற்றதெல்லாம் சேம் தான், அதுதான் வரும். அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் என்ன ஆகும்? காட் தீட்டா கேன்சல் ஆகிடும். 2 கொசீக்கன் தீட்டா வரும். அடுத்த கொஸ்டின், 2 equal circles pass through each other center. Okay, 2 equal circles centerல பாஸ் ஆகுது. ரெண்டு சர்க்கிளுமே அதோட சென்டரில் பாஸ் ஆகுது. இப்போ ரெண்டுக்குமே ரேடியஸ் சேமாக இருந்திருக்கும். ஓகேவா? அந்த ரேடியஸோட லென்த் வந்து 13 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த காமன் கார்ட். காமன் கார்ட் இப்படி வந்து ஈக்குவலாக கட் பண்ணும். இப்போ 13/2 இங்கே 13/2 இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து இந்த லைன், ஓகே இந்த லைன் என்னவாக இருக்குன்னா இதுவும் ரேடியஸ் தான், அதோட வேல்யூ 13. இப்போ நம்ம இந்த லென்த்து கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த வேல்யூவை நம்ம b அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது மேலே இருக்கிறது இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, ரேடியஸ் வந்து 13, இங்கே ஈக்குவலாக பிரிக்கிறதுனால 13/2. இப்போ இந்த b வேல்யூ கண்டுபிடிச்சி அது 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ பித்தாகரஸ் தியரம் படி 13² = 13/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ 169 minus 169/4 equal to b ஸ்கொயர். 169 காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா 4 1 minus 3/4 b ஸ்கொயர். இப்போ b யோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 13√3/2. ஓகேவா? இது வந்து half of the common chord. இது வரைக்கும் மேலே இருக்கிறது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபுல்லாக வேணும்னா என்ன பண்ணணும்? இன்னொரு b வரணுமா? அப்போ 2b தான் ஆன்சர் வந்திருக்கும். இப்போ இன்ட்டு 2 பண்ணோம் அப்படின்னா 13√3 தான் ஆன்சர் வந்திருக்கும். அடுத்த கொஸ்டின், கீழே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சால்வ் பண்ணிடலாம். 5 29 minus 5 24 டிவைடட் பை 8 இப்போ 3. இங்கே இருக்க வேல்யூஸில் 9, இது வந்து 30. 9 minus 30 plus 3. இப்போ minus 30, 9 plus 3 வந்து plus 12. இப்போ minus 18. Okay, total amount of bonus paid by. Okay, total amount of bonus number of values plus பண்ணோம் அப்படின்னா 4 12 16 19 19. அப்புறம் இந்த பாயிண்ட் எல்லாம் ப்ளஸ் பண்ணோம்னா
75, 80, 160, 160 plus 90, 250, இப்போ 2.50, இப்போ 21.5. இது வந்து போனஸ். அடுத்தது இது எது கூட கம்பேர் பண்ண சொல்கிறாங்க, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஃபியூவல் அண்ட் டிரான்ஸ்போர்ட். ஃபியூவல் டிரான்ஸ்போர்ட் இதை ப்ளஸ் பண்ணுவோம். 100, 200, 300, 400, 500. அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ்லாம் ப்ளஸ் பண்ணோம். 10, 55, 75 ப்ளஸ் 158, 31317. ஓகே, 733ல் 21.5 100 போடும்போது 2150 அப்படின்னு வந்துடும். அப்போ 733 into 4 போட்டோம்னா 12, 13, 2932 அப்படின்னு சொல்லி வருது. இது 733 into 3 போட்டோம் அப்படின்னா 99219 வருது. இப்போ இது வந்து இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கா. அப்போது இது வந்து 3 டைம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 2 டைம்ஸ்க்கும் 3 டைம்ஸ்க்கும் இடையில தான் இந்த வேல்யூ இருக்கும். 3 டைம்ஸ் வந்து 2199 இருக்குது. இப்போ கண்டிப்பாக 3க்கு நியரஸ்ட்டாக இருக்கணும். இப்போ 2.93% இருக்கும். அடுத்த கொஸ்டின், a man drove a distance of 6 km/h in still water. அப்படின்னா போட்டோட ஸ்பீட் வந்து 6 km/h. அடுத்தது he can row a same distance of 45 minutes with the current. with the current அப்படின்னா downstream. இப்போ downstream அப்படின்னா boat speed plus stream speed equal to அதே 6 km 45 minutes அப்படின்னா 3/4. அப்போது மேலே போச்சுன்னா என்ன வரும், 3/4னா மேலே போகும்போது 2, 8 இருந்திருக்கும். ஆல்ரெடி போட்டோடது 6ன்னு தெரியும். இப்போ ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 2. ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 2 km/h. ஓகேவா. அப்போது அப்ஸ்ட்ரீம் வந்து அப்ஸ்ட்ரீம் 4 km/h, டவுன்ஸ்ட்ரீம் வந்து 8 km/h. ஓகேவா. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, 16 km போயிட்டு 16 km திரும்ப வரக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இப்போது 16ங்கிறது ரெண்டுலேயுமே டிஸ்டன்ஸு. இப்போ ஸ்பீட் வந்து ஒன்று 4, இன்னொன்று வந்து 8. இப்போ என்ன ஒரு 4, இங்கே 2, அப்போது 6 hours. A seller sold 19 cookies for 95. ஓகே, 19 cookies வந்து 95க்கு சேல் பண்ணுறாரு. எதுக்கு பதிலாக அப்படின்னா 20 cookiesக்கு பதிலாக. on 1 kg, cheating a customer, what is the gain if the cookie is bought for 76. ஓகே, அப்போ ஒரு 19 cookiesஸை எவ்வளோக்கு வாங்கியிருப்பார் அப்படின்னா, இல்லை 20 cookiesஸை எவ்வளோக்கு வாங்கியிருக்காருன்னா 76 rupeesக்கு வாங்கியிருக்கார். ஓகே, அப்படின்னா 1 cookie எவ்வளோக்கு வாங்கியிருப்பார், 1 cookie 3.8 rupeesக்கு வாங்கியிருப்பாரா. ஓகே, 1 cookieயோடது. ஓகேவா. இப்போ இந்த 1 cookie இதில் மைனஸ் பண்ணிடுங்க, எவ்வளோ வரும், 19 cookiesஸை அவர் எவ்வளோக்கு வாங்கியிருப்பார் அப்படின்னா 72.2க்கு வந்து வாங்கியிருப்பாரா. 72.2க்கு வந்து வாங்கியிருப்பார் 19 cookiesஸோட காஸ்ட் ப்ரைஸ். இதே 19 cookiesஸை அவர் எவ்வளோக்கு சேல் பண்ணுறாரு, 95 rupeesக்கு சேல் பண்ணுறாரு. ஓகே, இப்போது 95 minus 72.2, 4, 8, 2, 2, இப்போ 22.8 அப்படிங்கிறது தான் அவருக்கு லாபம் வந்திருக்கும். ஓகேவா. நமக்கு 20 cookies தான் 76 வாங்கியிருப்பாங்க. ஒரு குக்கி அவரோட காஸ்ட்டை எடுத்துக்கல, அவர் அந்த ஒன்று வந்து அவருக்கு லாபம் தான். இப்போ அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா 19 cookiesக்கு அவர் வந்து 72.2ல் தான் வாங்கியிருப்பார். அதை எவ்வளோக்கு விற்கிறார், 95க்கு விற்கிறார். அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ண போதும். அடுத்தது, if the 9-digit number 567 divisible by 36. 36 அப்படின்னா இப்படி பிரிச்சுக்கலாம், 9 into 4னு பிரிச்சுக்கலாம். ஓகே, வாட் இஸ் த நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் 2x. ஓகே, ஃபஸ்ட்டு xy கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 9ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா சம் ஆஃப் த வேல்யூஸ் வந்து 9ஆல் டிவிசிபிள் ஆகணும். அடுத்தது 4 அப்படின்னா லாஸ்ட் 2 digits மட்டும் வந்தால் போதும். ஓகே, இப்போது எல்லா வேல்யூஸும் ப்ளஸ் பண்ண எவ்வளோ வருது,
10, 17, 26, 34, 34, 46. இப்போ 46 plus x plus y பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகும்னா 9 ஆல் டிவிசிபிள் ஆகும். எல்லாமே டிவைட் பண்ணி வந்துச்சு அப்படின்னா. அதே மாதிரி லாஸ்ட் டிஜிட் y 6 இருக்கு. 4 ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா வந்து இங்கே வந்து லார்ஜஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ yக்கு நம்ம லார்ஜஸ்ட் பாசிபிள் எடுக்கணும். இப்போது எனக்கு ஃபோர்த் டேபிளில் லார்ஜஸ்ட் பாசிபிலிட்டினா 36 தான். ஓகேவா? இதை விட பெரிய வேல்யூ வந்து பாசிபிலிட்டி இருக்கா? ஃபோர்த் டேபிளில் வரணும். ஓகே, 96 போட்டோன்னா கண்டிப்பாக ஃபோர்த் டேபிளில் வரும். அப்போ ஒய்யோட வேல்யூவை 9 எடுத்துக்கலாம். அப்போது 46 + 9 போட்டோன்னா எவ்வளோ வரும்? 55 வரும். இப்போது 9 ஆல் டிவிசிபிள் ஆகணும். 4 ஆல் டிவிசிபிலிட்டிக்கு செக் பண்ணியாச்சு. இப்போ 9ஓட டிவிசிபிலிட்டிக்கு இப்போ எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 54, அதுக்கடுத்து 63. 63னா வந்து 8 ஆட் பண்ணணும். ஓகே, அப்போது எக்ஸோட வேல்யூ 8, ஒய்யோட வேல்யூ 9. இப்போ ரூட் ஆஃப் 2x அப்படின்றது 16 + 9. அப்போ ரூட் 25. அப்போது ஆன்சர் வந்து 5. 5 ஆப்ஷனில் இருக்குன்னு 5 போட்டுறக்கூடாது, இருந்துச்சுன்னா போட்டுறக்கூடாது. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ -5. Find the area of the sector where radius 24 cm, length 7 cm. Okay, area is equal to 1/2 L into R. இப்போ 1/2 L வந்து 7, R வந்து 24. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12. இப்போ 84 centimeter square. What is the value of x from the data? ஓகே, இது என்ன பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆகுது? 9000 அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக 1800 ஆயிருக்கு. 1800 அப்படிங்கிறது 20%. ஓகே, அப்போது இது சிம்பிள் ஆட் ஆயிருக்கா அப்படிங்கிறது தெரியாது நமக்கு. இதில் 10,800, இதில் நம்ம 1800 ஆட் பண்ணோன்னா எதுவும் ஆப்ஷன் எதுவும் இல்லை. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி தான் நமக்கு கான்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் எவ்ரி இயர், ஒவ்வொரு இயரும் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தும் நமக்கு 20% தான் வந்திருக்கும். இப்போ 10% வந்து 1080. இப்போ 20% எவ்வளோ வந்திருக்கும்? இதே டபுள் பண்ணோம் அப்படின்னா 2160. இப்போது 2160 ஆட் பண்ணால் 0692. அப்போது 12,960. ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். பி வந்து சேமாக இருக்குது. அப்போ இங்கே இன்ட்டு 7, இங்கே இன்ட்டு 8. இப்போ 42 = 56, 56 = 96. ஓகே, அப்போ 42 = 56 = 96. இதுதான் ஆன்சர். ஓகே, அப்போது 2ஆல் டிவைட் பண்ணால் 21, 28, 48. இதுதான் ஆன்சர். ஓகே, ரூட் ஆஃப் 9² 26. ஓகே, சம் ஆஃப் த வேல்யூஸ் என்னவா இருக்குது? 90 டிகிரி இருக்குது. ஓகே, sin² A ப்ளஸ் sin² B, A ப்ளஸ் பியோட வேல்யூ 90 டிகிரியாக இருந்ததுன்னா ஆன்சரை 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் 9 காமன் எடுத்துட்டோம்னா 9 × 1 அப்படின்னு வரும், ப்ளஸ் 36. டினாமினேட்டரில் அதே மாதிரி 7 காமன் எடுத்துடலாம். இந்த ரெண்டு வேல்யூ வந்து 90 டிகிரி வருது, அப்போ அதுவும் 1 தான். ஓகே, இப்போ 32 - 7 × 1. இப்போ நியூமரேட்டரில் என்ன வரும்? 45. டினாமினேட்டரில் 32 - 7 25. ஓகே, 45-ஐ 9 × 5 எழுதலாம். 9 × 5. டினாமினேட்டர் வந்து 5². அப்போ என்ன வரும்? 9 வெளியே போயிடுச்சுன்னா 3 √5/5² வந்து 5. இப்போ 3 √5/5. ஓகே, அடுத்த கொஸ்டின். இஃப் வி எக்ஸ்டெண்ட் அ கார்டு இன்ஃபினிட்லி ஆன் போத் சைட்ஸ் இந்த கார்டு பிகம்ஸ். ஓகே, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகே, சர்க்கிளில் நமக்கு
சென்டரில் பாஸ் ஆகக்கூடிய லைனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே அந்த லைன் வந்து டயாமீட்டரை விட சின்னதாக இருந்தது அப்படின்னா அதை கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இப்போது இந்த லைன் வந்து இப்படி டச் ஆகிட்டு போச்சு அப்படின்னா அந்த லைனை நம்ம டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சர்க்கிளை ஒரு 2 பாயிண்டில் மீட் பண்ணிட்டு போச்சுன்னா, இப்போது இந்த மாதிரி 2 பாயிண்டில் மீட் பண்ணால் அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சீக்கெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மாதிரி இருக்கிறது சீக்கெண்ட். ஓகேவா, இதெல்லாம் தான் பேசிக். இப்போது கார்டை வந்து என்ன பண்ணுன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. 2 சைடுமே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்றாங்க. இப்போ 2 சைடுமே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனால் அது என்னவா மாறிடும், சீக்கெண்ட்டாக வந்து மாறிடும். இப்போ ஆன்சர் வந்து சீக்கெண்ட். ஓகே, அடுத்தது ஆனா அண்ட் பென் ஈச் ஹேவ் அ கலெக்ஷன் ஆஃப் மார்பிள்ஸ். ஓகே, 2 பேர்கிட்டையுமே மார்பிள்ஸ் இருக்குது, எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, எக்ஸ் ஒய்னு வச்சுக்கலாம். இஃப் ஆனா கிவ்ஸ் 1 மார்பிள் டு பென், ஆனா வந்து பென்னுக்கு 1 மார்பிள் கொடுத்தா they will both have a equal number of marbles. ஆனா வந்து அவங்ககிட்ட இருந்து 1 மார்பிளை எடுத்து கொடுத்துட்டான், அப்போ x minus 1, இங்கே 1 மார்பிள் ஆட் ஆகுது, அப்போ என்ன ஆகும், x minus y equal to 2ன்னு வரும். இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்தது if Ben gives 1 marble to Anna, பென் வந்து ஆனாக்கு 1 மார்பிள் கொடுத்தான் அப்படின்னா x plus 1 equal to y minus 1, ஒரு மார்பிள் கொடுத்தான் அப்படின்னா என்னவா மாறும் அப்படின்னா she will end up with 3 times the number of marbles with Ben. பென் எவ்வளோ வச்சுருக்கானோ அதில் 3 times வந்து இவனுக்கு இருக்க மாதிரி மாறிடும். ஓகேவா, இப்போ இதை ஈக்குவேஷனை மாற்றணும் அப்படின்னா x3y, இப்போ இங்கே -3 இருக்கும், இந்த -1 வந்து பக்கம் போச்சுன்னா -4. ஓகே, இப்போ x minus y equal to 2. ஓகே, இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணோன்னா x கேன்சல் ஆகிடும், -2y equal to -6. இப்போ y-ஓட வேல்யூ 3. ஓகே, இப்போ 3 எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் 3 minus y equal to 2. சரி, y-ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் x minus 3 equal to 2. இப்போ x-ஓட வேல்யூ 5. இப்போ என்ன கேட்குறாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ். இப்போ 5 plus 3 8. அடுத்த கொஷின், இங்கே ஒருத்தர் எவ்வளோ கடன் வாங்குறாரு அப்படின்னா 1,92,208. ஓகேவா, இதில் 15% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 15% அப்படின்னா ஓகே 15%, ஃபஸ்ட்டு 10% எடுத்தால் 19,220.8. 5%னா இதில் பாதி, அப்போது 9 times 6 104. இப்போ 12 1 3 8 8 2. இது பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட். ஆனால் அவர் எவ்வளோ பே பண்ணுறாரு அப்படின்னா 20,196. இப்போ இதை மைனஸ் பண்ணால் 227. இப்போ 172012. இதுதான் ஒரு செகண்ட் இயரில் ஒரு பெண்டிங் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டாக இருக்குது. இப்போ மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு 10% வந்து 1720.1.2. 5% போட்டோம் அப்படின்னா 8 times 6 அடுத்து 0.6. இங்கே 0 6 0 0 6 8. சரி, இங்கே ஆட் தான் பண்ணோம், நான் மைனஸ் பண்ணிட்டேன். இப்போ 8 1 0 8 25. ஓகே, அப்போது ஒரு பெண்டிங் இருந்த அமௌண்ட் 172012. ஃபஸ்ட் இயரில் பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் பெண்டிங் இருக்குது, அது 0.2. அடுத்தது செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் 0.8. இப்போ இதை ஆட் பண்ணால் 0 5 4 16 again 16 10 2 பாயிண்ட். இப்போ 226645. இதுதான் ஆன்சர். ஓகே, எல்லா சம்ஸுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது சம்மில் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.